வெல்கம் டு பஸ்ஸீட் மோட் சீரிஸ் பார்ட் 1. இந்த சீரிஸ் நீங்கள் 3D மாடல்லேருந்து பஸ்ஸீடுக்கு எப்படி மோடு பண்ணுறது ஃபுல் டுட்டோரியல் பார்ப்பீங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 ஆப் தேவை. ஃபஸ்ட்டு பிளண்டரு, வெஹிக்கிள் ரிட்டர்ன் 2 தேவைப்படுது. ஃபஸ்ட்டு நமக்கு மாடல் தேவை. ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் அதை பர்ச்சேஸ் கூட பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மோடு இல்லைன்னு கவலைப்பட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். பஸ்ஸீடில் மோடு மேக்கிங் பண்ணுறதுல 3 முக்கியமான விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு இம்போர்ட்டு, 2வது ஸ்கேல் ரொட்டேஷனு, 3வது ஃபேஸ் ஓரியன்டேஷன். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஸ்கேல் ரொட்டேஷன். நம்ம மாடலில் ஏன் ஸ்கேல் ரொட்டேஷன் அப்ளை பண்ணால், பஸ்ஸீடுக்குள்ளே போகும்போது நம்மளோட மாடல் வந்து சில நேரங்களில் வேறு இடத்துல இருக்கும். ஸோ ஸ்டேரிங் பார்த்திங்கன்னா உள்ளே கரெக்டாக இருக்காது, இல்லை மிரர்ஸ் இருக்காது, சில சீட்டு ஓரத்தில் வந்து மாறி மாறி இருக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஸ்கேல் ரொட்டேஷன் அப்ளை பண்ணுறோம். ஸ்கேல் ரொட்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு சிம்பிளாக பண்ணலாம். ஷிஃப்ட்டையும் ஏபியும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கேல் ரொட்டேஷன் எல்லாமே கேட்கும். அது லொக்கேஷன், ஸ்கேலு, ரொட்டேஷன் 3யுமே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு சால்வ். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஓரியன்டேஷன். ஃபேஸ் ஓரியன்டேஷன் ஒன்றும் கிடையாது. பஸ்ஸீடுக்குள்ளே நம்ம பார்க்குற சில வியூஸ் வந்து நமக்கு ஒழுங்காக தெரியாது. எப்படின்னா நம்ம மோடை உள்ளே இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் சைடு பாடி தெரியாது, இல்லைனா ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு இன்விசிபிள் ஆகிடும். அது ஏன்னா ஃபேஸ் ஓரியன்டேஷனில் ப்ளூ ஒன் ரெட்டு வந்து முக்கியம். உங்களுக்கு வந்து ப்ளூங்கிறது தெரியும், ரெட்டு தெரியாது. ஸோ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்ப எது ப்ளூ கரெக்டாக ரெட்டு இருக்கான்னு பார்த்துக்கணும். ப்ளூங்கிறது முன்னாடி இருக்கணும், ரெட்டு பின்னாடி இருக்கணும். நீங்கள் பார்க்குற வியூ வந்து ப்ளூ கலரில் இருக்கணும். நீங்கள் எந்தெந்த இடம்னா இன்விசிபிள் ஆகணும்னு நினைக்கிங்கன்னா ரெட்டாக மாறும். அடுத்து கொலைடரு. ஏன் இது கொலைடர் தேவைன்னா, நம்மளோட பஸ் மோடு வந்து பஸ் சைட்லையும் சரி, வெஹிக்கிள் ரைட்லையும் சரி நிற்கணும். அந்த பஸ் சைடுங்கிற ஊருக்குள்ளே வந்து நம்ம மாடல் வந்து நிற்கணும், போய் இருக்கணும்னா கொலைடருங்கிற விஷயம் நமக்கு தேவை. கொலைடருங்கிறது ஒன்றும் கிடையாது, நம்ம மாடல் சுற்றி ஒரு பாக்ஸ் மாதிரி போடுறது. இப்போ ட்ரக் மோடு பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது. ஸோ இந்த கொலைடர் தான் முக்கியம். கொலைடர் இருந்தால் தான் நம்மளோட மாடல் வந்து கேம்குள்ளே நமக்கு நிற்கும், ஓகேங்களா? அதுக்கு காட்டுறது தான் கொலைடர். இப்போது எல்லாமே பார்த்தாச்சு. நம்ம மாதிரி எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி FBXல இம்போர்ட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமாக காட்டும். அந்த FBXன்னு ஒன்று இருக்கும். அதை கொடுத்துட்டு செலக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லி லெஃப்ட் சைடு கீழே இருக்கும், அது பாக்ஸ் இருக்கும். அதை டிக் கொடுத்துங்க. டிக் கொடுத்துட்டு உங்களுக்கு பேர் கொடுத்துருக்குங்க, அதுக்கான நேம் கொடுத்துருக்குங்க. இப்போது பஸ்ஸு இந்தோனேஷியாவோட ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே வந்து இந்த மோட்ஸ்ன்னு இருக்கும். அதுக்குள்ளே போய் இந்த ட்ரக்கை நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. உங்களோட நீங்கள் எந்த மோட் பண்ணீங்களோ அதை பேஸ்ட்டு பண்ணிடுங்க. ஸோ பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெஹிக்கிள் ரைட்டரில் காட்டிடும். ஸோ மொதல் ஸ்டெப்பு ரொம்ப ஈஸி. இம்போர்ட் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் நம்ம பஸ்ஸோட நம்ம மோடை வந்து எப்படி மூவ்மெண்ட் பண்ணுறது சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு வெயிட் பண்ணி பாருங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் இதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நான் போட்டுக்கிருக்கேன். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை கொடுத்துக்குங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.